ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மணி கரெக்டாக 5:30 ஆகுது. வாங்க, மாலை வணக்கம். நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கலாம். இது கஸ்டமருக்கு வந்து மோட்டருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஃபேனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வயர் தான் எரிஞ்சு போச்சு, தீஞ்சு போச்சு. நம்ம போய் டிக் டாக்னு வயர் வந்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வயர் தான் நம்ம கனெக்டட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காஃபி, டீ, சாயெல்லாம் குடிச்சாச்சா? ஆஃபீஸில் இருக்கீங்களா? வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் இருந்தாலும் வேலை ஓயாது. ஆஃபீஸ்லேயாவது 2 நிமிஷம் இழுத்து விட்டு மூச்சு விடலாம், அந்தளவுக்கு நேரம் இருக்கும். நான் வீட்டில் இருந்தேன்னா எனக்கு வேலை ஓயவே ஓயாது. இங்கே கடைக்கு வந்தால் தான் கொஞ்சம் நேரம் அக்கறான்னு இந்த சேரில் உட்கார கிடைக்கும். என்ன மாதிரி தான் உங்களுக்கும் பிரச்சனையாக சொல்லுங்கள். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க. சில ஆம்பளைங்க சொல்லுவாங்க, நீ என்ன செய்கிற வீட்டில் தின்னுட்டு சும்மா இருக்குன்னு. ஆனால் நானும் ஒரு காலம் அப்படி நினைப்பேன், உண்மை இருக்கு. ஆனால் வந்து நம்ம மேலே அதோட வலி வேதனை வந்தாலும் தெரியும். வீட்டில் இருக்க பெண்களுக்கு எப்போவுமே ரெஸ்ட்டு கிடையாது. அதுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வர பெண்ணுங்களுக்கு மதிப்பும் வேறு, கெத்தும் வேறு. வேலைக்கும் போகிறாங்க ஒரு தெனாவட்டு வேறு. ஆனால் பாவம் வீட்டில் இருக்க வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு ஓஞ்சி ஆஞ்சி யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி தருவாங்களா, கொஞ்சம் யாராவது டீ போட்டு தருவாங்களான்னு இருக்கும். அவங்களே அந்த குடும்பத்துக்கும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அந்த குடும்பத்துக்கே சமையல் பண்ணி தராங்க. அவங்களுக்குன்னு உடம்பு முடியல கூட யாருமே ஒரு வெந்நி போட்டு தரக்கும் ஆள் இல்லை. இன்றைக்கி எனக்கு பாருங்கள், காலையில் எழுந்தோன்னு யாராவது ஒரு கப் டீ தருவாங்களான்னு தோணும். ஆனால் இல்லை, நான் தான் செஞ்சுக்கணும். உண்மையிலேயே பெண்களோட ஒரு பெண்களோடையும் அவங்க நம்ம ஆழ்ந்த மனசு வந்து புரியணும். புரியறது இல்லை. இவளுக்கு இல்லை இவளுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். ஒரு பெண்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. பணக்கார வீட்லேயும் கஷ்டம்தான், பணம் இல்லாத வீட்லேயும் கஷ்டம்தான். அதனால் வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி பேசலான்னு நினச்சேன்னா, நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம், இவளுக்கு என்னப்பா, இவன் மாப்பிள்ளை ராணி மாதிரி வச்சுருக்கான், இவளுக்கு என்னப்பா அப்படின்னு. ஆனால் ஒரு பெண்கள் பின்னாடி ஒரு சோக கதை இருக்குது. நம்ம வேறு எங்கேயுமே போண்டாம். என் வீட்டு பக்கத்தில் உள்ள சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மாமியார் வந்து ரொம்ப கோவக்காரங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 9 வயசில் ஏதோ ஒரு பையன் இருக்கான். இருந்தாலுமே இன்னும் மாமியாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் மதிப்பு கொடுக்காங்க. இருந்தாலுமே அவங்க மாமியார் அப்பப்போ திட்டுவாங்க. யார் முன்னாடி திட்டும், எது திட்டுல சில ரொம்ப பிரச்சனைலாம் நடக்கும். நான் வந்து அவங்கள தப்பாக சொல்கிறேன்னு சொல்லலை. ஒரு பெண்ணுக்கு ஒரு கதை இருக்குது. நான் அவங்களை பக்கத்துலேருந்து பார்க்குறனால தான் நமக்கு தெரியுது. என்ன அவங்க வெளியே பார்த்துட்டாலும், ஆண்டி நல்லா இருக்கீங்களா, 1000 பிரச்சனை, நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. இந்த உலகத்தில் பெண்களினால ஒன்றும் இல்லை. அழிவதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணால். பெண் நினச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். கங்கையும் ஒரு பெண்ணு தான், காவேரியும் ஒரு பெண்ணு தான், நீயும் ஒரு பெண்ணு தான், பத்ரகாளியும் ஒரு பெண்ணு தான். வேலைக்கு போனாலும் வேலையும் பார்க்கணும், வீட்டையும் பார்க்கணும். ஒரு பெண்ணு தலைமையில் ரொம்ப ஒரு பாரம் சுமைங்கள்லாம் இருக்கும். அதுக்காக நான் ஆண்களை வந்து தப்பு போய் அவங்க ஒன்றும் செய்கிறது அப்படி சொல்லலை. ஆண்கள் முன்ன போனால் தான் பெண்கள் பின்னாடி போக முடியும். ஆனால் நிறைய இடத்துல நான் கேட்குறது, உனக்கு என்ன, என்றைக்காவது நான் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி இருப்பேன்னா எனக்கு செம்ம வேலை இருக்கும். அந்த ஒரு வாரத்து வேலை இருக்கும். இவராண்டா கேட்பார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன செஞ்சேன், இதை தான் செஞ்சேன்னு கேட்பார். அன்றைக்கி தான் ஒரு நாள் வந்து நான் எல்லா வேலையும், துணி துவைக்கிறது, மற்ற வேலை, மறைச்ச வேலை, எல்லா வேலையும் பார்க்குற ஒரு சூழ்நிலை இருக்கும். டெய்லி சமையல் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனை ரெடி பண்ணிட்டு வருவோம். போட்டாச்சு. நிறைய இடத்துல ஒரு கணவனை இழந்துட்டு ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றி நீ படிக்காமப்பா. ஆனால் அதே இடத்துல வந்து தாய் போய் அந்த தகப்பனால் ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது. தாய் பிச்சை எடுத்து என்ன கூட பண்ணி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுப்பா. அது என் கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய அப்படி நடந்திருக்கு. அதனால தான் தெரியுது, கடவுளுக்கு மேலே பெண்களுக்கு மதிப்புனா. ஆம்பளைங்க எல்லாம் கோயிலில் வந்து இப்படி விழுந்து நேராக படுத்து கும்பிடுவாங்க. ஆனால் பெண்களோட வந்து முட்டியும் 2 கையும் மட்டும்தான் தரையில் படணும். நம்ம நெஞ்சி, மார்பகம், நம்ம வயிறுலாம் தரையில் படவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் படிச்சிருக்கேன். இது ரியல். நான் அதை ஒரு ஐயர் மூலயமா கேட்டிருக்கேன் நான். அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கா. சிலவங்க தான் புரியாமல் பெண்ணை வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. நான் இன்றைக்கி வேலை ரிலேட்டிவாக எதுவுமே பேச மாட்டேன். அந்த பொருளை காமிச்சிட்டு ஏதோ உங்கள்கிட்ட வந்து நம்ம பேசணும்னு தோணுச்சு. அதே மாதிரி என்ன ஒரு வலி வேதனை இருந்தாலுமே பெண்கள் வந்து நிறைய சொல்ல மாட்டாங்க. அப்புறமா பார்த்துக்கலாம், சாப்பாடு பொங்குவாங்க. பிள்ளைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கெலாம் சாப்பாடாக கொடுத்துட்டு நம்ம இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா படுத்துக்கலாம் அப்படின்னு செய்வாங்க. மிச்சம் மீதி எல்லாேருக்கும் வந்து தோசை வந்து சூடாக சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுக்க ஆளே இருக்காது. இந்த மாதிரி நிறைய நம்ம பெண்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், சரிங்களா? அதனால் வந்து எல்லா ஆண்களும் வந்து தப்புன்னு சொல்லலை, எல்லா ஆண்களும் வந்து நல்லவங்களும் சொல்ல. சிலவங்க அப்படி இருக்காங்க, சரிங்களா? என் வீட்டு ஆம்பளைக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணி கொடுத்தாலுமே அதில் சுத்த கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டார். என்னத்தை தான் கொடுத்தாலும், தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தாலுமே
அதை வந்து நீ இவள் வேலைக்கும் போகிறா, வீட்டையும் பார்த்துக்கிறா, இவளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கவே மாட்டார். இன்னும் உடம்பு சரியில்லைன்னா கூட நீ இதை பண்ணிவிட்டு தூங்கு அப்படிம்பாரு. அவர் துணியெல்லாம் வந்து மிஷினில் போடக்கூடாது, போட்டால் சுத்தம் ஆகாது, கையால் தான் துவைக்கணும். என்றைக்கு மிஷினில் போட்டாலுமே ஏன் நீ வந்து மிஷினில் போட்டால் சுத்தம் ஆகலான்னு கேட்பாரு. இன்னும் உடம்புக்கு சரியில்லான்னு நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேனும் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. நம்ம கஸ்டமர் வந்துட்டாங்க.